ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள 6th இயல் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நாலடியார் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பாட்டு பார்க்கலாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஸோ இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர். பாடலோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாயோட கால் விரல்கள் வந்து நெருங்கி இருக்கும், அதுபோல தான் சிலர் நம்மகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் ஈயோட கால்கள் அந்த அளவுக்கு நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நட்பால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாய்க்கால் தொலைவில் உள்ள வாய்க்கால் என்ன செய்யும்னா தொலைவில் இருக்கிற அந்த நீரை வந்து நம்மகிட்ட கொண்டு வரும். அந்த நீரை நம்ம வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவுற மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நட்பை தான் நம்ம வந்து தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நாய்க்கால், நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால், நன்கணியர்னா அதை பிரித்து எழுதியிருக்காங்க, நன்கு கூட்டல் அணியர், அணியர்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு பொருள். எண்ணாம்னா என்ன பயன், செய்மைனா சேயினாலே தொலைவு, ஸோ தொலைவை குறிக்கும். அடுத்தது சேயினா தொலைவா, அப்போ செய்னா வயல், ஓகேவா. அடுத்து அணையார்னா இந்த மாதிரி போன்றோர், அதை சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு பார்க்கலாம். நூல் குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாலடியார், சரியா. இது 400 பாடல்களை கொண்டிருக்கும். அதனால் இது எப்படி சொல்கிறாங்கன்னா நாலடி 400 அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து இதோட சிறப்பு பெயர். ஸோ சமண முனிவர்கள் பலர் வந்து இந்த பாடலை பாடின தொகுப்பை தான் நம்ம நாலடியார் அப்படின்னு சொல்கிறோம். 11 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னென்னா, 11 கீழ்கணக்கு, 11னா 18 அதை குறிக்கும். கீழ்கணக்கு நூல்கள், அதாவது சங்க நூல்கள் எனப்படுவது சொல்லுவாங்கன்னா 10 பாட்டையும் 8 தொகையும் தான் சொல்லுவாங்க. சங்க நூல்கள்னு என்ன சொல்லுவாங்கன்னா 10 பாட்டையும் 8 தொகையும் சொல்லுவாங்க. 10 பாட்டில் 10 நூல் இருக்கும், 8 தொகையில் 8 நூல் இருக்கும், மொத்தம் 18 நூல் இருக்குமா. ஸோ இதை 11 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு அப்புறம் தோன்ற நூல்களோட தொகுப்பை தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுப்புலையுமே 18 நூல்கள் இருக்கும். ஏன்னா 11 18 தானே ஒரு பொருள். ஸோ லாஸ்ட்டாக கேட்ட குரூப் 4 கூட இந்த 11 இதை தான் கேட்டிருந்தாங்க. 11 இதோட பொருள் என்ன, அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ 11னா 18 அதை குறிக்கும், சரியா. ஸோ 11 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வந்து அறநூல்கள் தான். அடுத்து பொருள் எழுதுக. அணியர்னா என்ன பார்த்தோம், போன்றோர், அந்த மாதிரி பார்த்தோமா. செய்னா வயல். ஸோ அடுத்து நாய்க்கால், இதை பிரித்ததுன்னா நாய் கூட்டல் கால். நன்கணியர்னா நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம்னா நட்பு கூட்டல் எண்ணாம், ஸோ அதை குறிக்கும். அடுத்து நாலடியார் டேஸ் நூல் ஒன்று, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து 11 என்பதற்கு பொருள் என்ன, 18, அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரத தேசம். ஸோ பாரத தேசத்தோட ஆசிரியர் வந்து மகாகவி பாரதியார். ஸோ பாரத தேசத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம் முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம் இரு மாணிகள் செய்வோம், நடையும் பரம்புணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம், உலகத் தொழிலனைத்தும் உவந்து செய்வோம். இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லைனு. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம். ஸோ இந்த லைன் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து யார் கூறினது அப்படின்னு, மகாகவி பாரதியார்.
நீதி நெறியின்றும் பிறவுக்கு உதவும் நேர்மையவர் மேலவர் கீழவர் மற்றோர். ஸோ இந்த பாடலோட பொருள் வந்து சொற்பொருள் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். தலை சாய்தல்னா ஓய்ந்து படுத்தல், வன்மைனா கொடை, உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள், கோணினா சாக்கு, நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள், பரம்புனா பறக்கும் வானூர்தி முதலியன, ஞாலம்னா உலகம், உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் அதை குறிக்கும். அடுத்து தமிழ் மகள்னா ஔவையார், மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர், நெறியினின்றுனா அறவழியில் நின்று. ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பாரதியாரா? ஸோ பாரதியார் வந்து தமிழ்நாட்டோட ஒரு புகழ்பெற்ற கவிஞர். ஸோ பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்படுபவர் நம்ம பாரதியார். ஸோ இவர் வந்து ஒரு போராட்ட வீரர், விடுதலை போராட்ட வீரர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட பாட்டே வந்து எவ்வளோ கனவுகளோட இதாக இருக்குன்னு நமக்கே தெரியும். இந்த வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். ஸோ அந்த பாடத்தோட ஒரு பகுதி தான் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட காலம் வந்து பார்த்தோம்னா 11/12/1882 11/19/1921 வரை இவரோட காலம். ஸோ அடுத்து வன்மைனா என்னது? கொடை. அடுத்து ஞாலம்னா உலகம், உழுபடைனா எதை குறிக்கும்னா அந்த உழவுக்கு பயன்படுற அந்த வேளாண் கருவிகள் இருக்கும்ல அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து உண்மைனா அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? பொய் அந்த மாதிரி பொய்மை அந்த மாதிரி குறிக்கும். நல்லனா கெட்ட, மேலவர்னா கீழவர். பிரித்தெழுத கிடைப்பது வேறில்லைனா வேறு கூட்டல் இல்லை, தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டொழிய இரண்டு கூட்டல் ஒழிய. ஸோ பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் யாருன்னா பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் வந்து யாருன்னா, தமிழ் மகள்னு கேட்டாலே ஔவையார் வந்துடுவாங்க. ஸோ ஔவையார். அடுத்து பறவைகள் பலவிதம் உரைநடை லெசன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பட்டாசே வெடிக்காத ஊர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன் குளத்தில் வந்து இன்ன வரைக்கும் பட்டாசே வந்து யாருமே வெடிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உலகம் முழுவதும் இருந்து வரும் பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் தான் வந்து பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பூநாரைனா என்னென்னா நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளும் தன்மையுடையது தான் பூநாரை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், எல்லாமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இதை பார்த்துக்குங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து பறவைகள் வந்து உணவுக்காகவும் அதோட காலநிலை மாற்றத்தினாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சமவெளிகளில் வாழ்கிற பறவைகள் எதுன்னு பார்த்துருந்தோம்னா மஞ்சள் சிட்டு, செந்நாகம், சுடலைக்குயில், பனங்காடை, தூக்கணாங்குருதி இதெல்லாமே சமவெளி மரங்களில் வாழ்கிற பறவைகள். நீர்நிலைகளில் என்ன பறவைகள்னால் வாழும்னா கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அப்புறம் வந்து அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து. ஸோ இந்த பறவைகள் எல்லாமே நீரில் வந்து வாழ்கிற பறவைகள். மலைகளில் வாழ்கிற பறவைகள் எது அப்படின்னா இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, அப்புறம் கருஞ்சின்னன், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்னக்குருவான், கொண்டை உழவரான், அப்புறம் வந்து ராசாளி பருந்து, பூமன் ஆந்தை, இது எல்லாமே வந்து மலைகளில் வாழ்கிறது. வயல்வெளிகளில் மோஸ்ட்லி வந்து பறவைகள் வந்து என்ன செய்யணும்னா அந்த பூச்சி, வண்டு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. பறவைகளை வந்து ஒரு 5 வகையாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து தேனை குடித்து வாழ்கிற பறவைகள், பழத்தை உண்டு வாழும் பறவைகள், அப்புறம் வந்து பூச்சியை தின்று வாழும் பறவைகள், அப்புறம் வேட்டையாடி உணவு உண்ணும் பறவைகள், இறந்த உடல்களை வந்து உண்ணும் பறவைகள் அப்படின்னு ஒரு 5 வகையாக வந்து நம்ம பறவைகளை பிரிக்கலாம்.
அப்புறம் பறவைகள் புகலிடங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேடந்தாங்கல்ல இருக்குது. அப்புறம் வந்து கரிக்கிரி அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது, அங்கே இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல்செல்வனூர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க மேல்செல்வனூர். அப்புறம் பழவேற்காடு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. உதயமார்த்தாண்டமும் அங்கே தான் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில். வடுவூர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். கரைவெட்டி வந்து பெரம்பலூர் மாவட்டம். அடுத்து வேட்டங்குடி வந்து சிவகங்கை மாவட்டம். வெள்ளோடுங்கிறது ஈரோடு மாவட்டம். கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து கோடியக்கரைங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். ஸோ இந்த 13 இடத்துலையுமே வந்து பறவைகள் புகலிடம் வந்து இருக்குது. ஸோ இதோட வந்து இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டாச்சு. மற்றதெல்லாம் வந்து அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஸ் எனும் சிற்றூரில் பறவைகள் புகலிடம் உள்ளது. கூந்தன்குளம். உலகம் முழுவதும் வந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா பறவைகள் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை தான் நம்ம வந்து கோடை காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மனிதர்கள் நல்ல நண்பன் வந்து பறவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது பழவேற்காடு. அடுத்து சமவெளி மரங்களில் வாழும் பறவை. இதில் எது வந்து சமவெளியில் வந்து வாழுது அப்படின்னா மஞ்சள் சிட்டு வந்து சமவெளிகளில் வாழ்கிறது. ஸோ அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நீர்நிலைகளில் வாழ்கிற பறவை எதுனா நாரை வந்து நீர்நிலைகளில் வாழ்கிற பறவை. ஸோ இந்த லெசனோட புக் பேக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாம்பினம்னு பார்க்குறோம். பாம்புலையுமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். பாம்பினம் உலகில் மனிதனம் தோன்றுறதுக்கு ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து தோன்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலே உள்ள ராஜ்நாகம் தான் உலகத்திலேயே மிக அதிகமான நஞ்சுமிக்க நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு அப்படின்னு. இது வந்து 15 அடியோட நீளமுடையது, கூடு கட்டி வாழும் தன்மையுடையது. ராஜ்நாகம் வந்து மற்ற பாம்புகளை கூட வந்து உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நார்மலாக கதை மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். அடுத்து வந்து பாம்போட பற்கள் வந்து உள்ளே வளைஞ்சிருக்கும். அது எதுக்குன்னா ஒரு இரையை பிடிச்சிச்சின்னா அதை வந்து தப்ப விடாமல் வச்சுக்கிறதுக்காக தான் அது இப்படி இருக்குது. அப்புறம் வந்து பாம்பு வந்து ஒரு இரையை வந்து மென்னுனா சாப்பிடாது, அப்படியே முழுங்கிரும். அடுத்து வந்து சொல்கிறாங்கல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது யாரையாவது வந்து கொத்திருச்சுன்னா அவங்கள வந்து பழி வாங்குறதுக்காண்டி மறுபடியும் வரும், யாராவது கொண்டுட்டாங்கன்னா அது பழி வாங்க வரும் அப்படி சொல்கிறாங்களே. அதெல்லாம் ஆக்சுவலி உண்மை கிடையாது. அங்கே என்ன நடக்கும்னா அது வந்து இறந்தோன்னே வந்து அது உடம்புலேருந்து ஒரு வகையான வாசனை பொருள் வந்துடும். அந்த வாசனை பொருள் தான் என்ன செய்யும்னா மற்ற எல்லா பாம்புகளையும் வந்து அந்த இடத்த நோக்கி வர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து இது பழிவாங்கன்னா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அடிக்கடி வந்து அது வந்து நாக்கை வந்து நீட்டிக்கிட்டே இருக்கும் வெளியில். அது ஏன்னா அந்த சுற்றுப்புறத்தோட அந்த வாசனையை வந்து அதை அறிஞ்சிக்கிறதுக்காண்டி தான் அதை அதிகமாக வந்து நீட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நல்ல பாம்போட நஞ்சு இருக்குல்ல, அதை வந்து கோப்ராக்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலி நீக்கியாக வந்து மருந்து செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து மோஸ்ட்லி வந்து தோலுக்காக தான் வந்து பாம்புகள் கொல்லப்படுது. அது தடுக்கிறதுக்காக தான் வந்து 1972 இந்திய வனவிலங்கு சட்டம் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த சட்டம் வந்து நிறைவேறியிருக்கு. அதாவது கொல்லப்படுவதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பாம்பு வந்து உழவர்களோட நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா நெற்பயிரை ஃபுல்லாக வந்து எலி வந்து ரொம்ப அழிச்சிரும். ஸோ அதை வந்து எலியை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாம்பு தான் வந்து எலியை வந்து அதிகமாக அழிக்கிறதுக்கு. அதனால என்ன செய்கிறாங்கன்னா உழவரோட நண்பன்னு சொல்லி பாம்பை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதுவும் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இந்த லெசனில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட். நார்மலாக இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலே தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் வந்து நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து உயிர் முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 30 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ 30 எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம்.
அதாவது உயிர் 12ம் மெய் 18ம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து உயிர்மெய் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிர் 30 எழுத்துக்களும் மெய் 18 எழுத்துக்களும் இதைத்தான் தமிழ் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து உயிர்மெய் எழுத்து வந்து எத்தனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 216 எழுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து வந்து 1 இருக்கும். ஸோ தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னா 247. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு இருக்கும். அதாவது ஆ இ உ ஏ ஓ இது எல்லாமே 5ம் குரில் எழுத்துக்கள். ஏன்னா குரிய ஓசையுடையதாக இருக்கும், அதனால் இது குரில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அதே வந்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இவங்க வந்து உயிர்மெய் எழுத்தோட அதாவது உயிரெழுத்து வந்து மெய்யெழுத்தோடு சேரும்போது நமக்கு உயிர்மெய் குறிலாகவும் உயிர்மெய் நெடிலாகவும் கிடைக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அதான் சொல்கிறாங்க, இது பின்னாடி ஃபுல்லாக அது எப்படி சேருது. இப்போ மனம் ப்ளஸ் உண்டுனா மனம் உண்டு, சிலர் ப்ளஸ் அழுவார்னா சிலர் அறுவார், புகழ் ப்ளஸ் இழந்தேன் புகழ் இழந்தேன் அந்த மாதிரி சேர்த்து எழுதணும். பிரித்தெழுதுறதா இருந்தால் தமிழ் ப்ளஸ் அழகு அப்படின்னு பிரியும், மலர் கூட்டல் அடி அப்படின்னு பிரியும், தேன் அருவினா தேன் கூட்டல் அருவி அப்படின்னு சொல்லி பிரியும். அடுத்து 12 அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலி தமிழ் எழுத்தே கிடையாது. ஸோ 12 எப்படி எழுதுனான்னா 12 எழுதலாமா? 40 இப்படி வரும், இந்த இரு வரும் 40ன்னு வரும், 50ன்னு வராது 50 இப்படி வரும் 50. ஸோ இந்த மாதிரி தவறாக இருக்கிறத கரெக்டாக எழுதிக்கிறணும். அடுத்து வந்து தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. சாரி, இது தமிழ் எண்கள் கிடையாது, எண்களை எழுதி பழக சொல்லியிருக்காங்க. இது பேசிக்கலாக 13னா அதை எழுதி பழகிறது தான். ஸோ இதில் தான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து வந்து அதாவது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு எழுத்து வந்து அதோட எழுத்தோடையே வந்து சேர்ந்துருக்கிறது தான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம். இப்போ இக்கு கா பக்கம் இருக்கா, இக்கு கா, ஸோ அந்த எழுத்து அதோட எழுத்தோடையே இருக்கா, அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம். மெய்யெழுத்துக்கள் தானே மயங்கி நிற்கிது. அடுத்து வந்து அதாவது இரு இல்லு இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வந்து தான் எழுத்தோடையே சேர்ந்து வராது. அது என்ன ஆகும்னா பிற எழுத்துக்களோட மட்டும்தான் சேர்ந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட எழுத்துக்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து சில எழுத்துக்கள் இருக்குது, அது தான் எழுத்தோடையும் வரும் பிற எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி எழுத்தை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இற்று அப்படின்னு எடுத்தோன்னா குற்றம், அதுலேயும் வருது, அதாவது குற்றம் அந்த ராவோடையும் சேர்ந்து வருது. இன்னொன்று மேற்கு, அந்த வேற ஒரு எழுத்தோடையும் சேர்ந்து மெய்மை, அதாவது உடல்நிலை மெய்மயக்கமும் வருது வேற்றுநிலை மெய்மயக்கமும் வருது. அதே மாதிரி தான் அன்னம் அன்பு இது ரெண்டுமே. வேறு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இதெல்லாம் அவ்வளோதான், ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் தான் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நல்லது. தந்தத்துக்காக உலகம் வெப்பமடைய காரணம் என்னன்னா நம்ம வண்டிகளோட புகையினால தான். ஆறுகள் மாசடைய காரணம் வந்து தொழிற்சாலையில் உள்ள கழிவுகள் வந்து ஆறில் போய் கலக்கிறதுனால. அடுத்து மழை குறைய காரணம் என்னென்னா காடுகளை அழிக்கிறதுனால. இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்னால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காடுகள் அழிப்பு கரெக்டாக இருக்குது எல்லாமே. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச லெசன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லெசனில் வந்து நெக்ஸ்ட்டு லெசனை வந்து அடுத்து பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் பார்த்தோமா? அது அந்த கொஸ்டினோட இது எல்லாமே இருக்குது, இதில் பார்ப்போம். நாலடியார் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. சமண முனிவர். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்குன்னா 13 பறவைகள் சரணாலயம் இருக்குது. கூடு கட்டி வாழும் பாம்பு எதுனா ராஜநாகம். அடுத்து வந்து அந்த நல்ல பாம்போட நஞ்சில் இருந்து வந்து ஒரு மருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அது என்னதுன்னா
நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படும் டேஸ் எனும் மருந்து வலிநீக்காக பயன்படுகிறது. கோப்ராக்சின். ஸோ கோப்ராக்சின் தான் வந்து இதுக்கு ஆன்சரு. அடுத்து தமிழுக்கான முதல் எழுத்துக்கள் என்னன்னா 30 எழுத்துக்கள். அதான் வந்து தமிழுக்கான முதல் எழுத்துக்கள். ஸோ இதோட வந்து லெசன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.